என் பிரச்சனை என்னன்னு புரியாது. சார் நீங்க சொல்றது உண்மைதான் சார். கருணாகரன் சார் ஆள் வளர்ந்த அளவுக்கு இன்னும் ஏய் பக்குவம் வளரலன்னு சொல்ல வந்தேன் சார். அன்பு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வா. ஏய் வாய் ரொம்ப நீளுது. ஒரு நாள் இழுத்து வச்சு அறுத்துறேன். சொல்லுங்க சார். அன்பு, ஆனந்தி கிட்ட நான் தனியா பேசணும் அன்பு. இத பாரு அன்பு, இப்ப இருக்கிற நிலைமையில நான் கூப்பிட்டு ஆனந்தி கண்டிப்பா பேச வரமாட்டா. ஏய், நீ எனக்காக அவகிட்ட கொஞ்சம் பேசி டெரஸ்க்கு வர சொல்றியா ப்ளீஸ் அன்பு? சார், நேத்து தானே சார் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப மறுபடியும் அதை பத்தியே பேசணுமா? ஒரு 2 நாள் போட்டுமே சார், அப்புறம் பேசிக்கலாமே. இல்ல அன்பு, நான் லவ் பத்தி எல்லாம் பேச போறது இல்ல. நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு தான் கேட்க போறேன். நான் எந்த அளவுக்கு ஆனந்தியை ஹர்ட் பண்ணிருந்தேன்னா என் கேபினுக்கு காஃபி கொண்டு வர மாட்டேன்னு ஆனந்தி சொல்லிருப்பா. ஆனந்தி என்ன லவ் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் அவளோட விருப்பம். நான் எப்படி ஆனந்தி தான் என்னோட லைஃப்னு ஃபீல் பண்றேனோ அதே மாதிரி அவளுக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும்ல. அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? அது பெரிய தப்பு அன்பு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இப்ப இங்க யாரையுமே என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கேவலமா பர்த்டே பார்ட்டிலையும் சரி, நேத்து நைட் ஹாஸ்டல்லையும் சரி நான் நடந்திருக்கேன். ஏன் சார் அப்படிலாம் பேசுறீங்க? யாரும் உங்களை அப்படிலாம் நினைக்கல சார். இல்ல அன்பு, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நீ பேசுற. அது எனக்கு புரியுது. ஆனா நான் கேவலமா நடந்துகிட்டதையும் ஆனந்தியை கஷ்டப்படுத்தினதையும் மாத்த முடியாதுல்ல. இதுக்கு நான் ஒரு சாரி கூட கேட்கலன்னா இன்னும் நான் கேவலமா ஆயிடுவேன் அன்பு. நான் நடந்த எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனந்தியும் கூட நார்மலா பழகணும். அதுக்கு நான் எவ்வளவு வாட்டி வேணா சாரி கேட்பேன். அன்பு, எனக்காக நீ ஆனந்தி கிட்ட பேசி அவளை டெரஸ்க்கு வர சொல்றியா? என்ன அன்பு, எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? இல்ல சார், அது ஆனந்திக்கு புரிய வைக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது சார். அதான். எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. யூ டேக் யுவர் ஓன் டைம். ஆனா இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. நான் மேல வெயிட் பண்றேன். ஓகே? நான் ஆனந்திகிட்ட எப்படி போய் பேசுவேன்? எப்படி புரிய வைப்பேன்? என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடா. ஆனந்தி, ஒரு நிமிஷம். நீ கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போறியா? நான் எதுக்கு மொட்டை மாடிக்கு போகணும்? நான் இங்க தனியா தானே இருக்கிறேன். சொல்லுங்க. இல்ல, நான் பேசுறதுக்கு இல்ல. மகேஷ் சார் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு. போ ஆனந்தி. ஓஹோ, இத சொல்லத்தே உங்களை தனியா கூட்டிட்டு போனாரா? இப்ப நீங்க அவருக்காக என்கிட்ட வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்க. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. அவர்கிட்ட சொல்லிருங்க. ஆனந்தி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மகேஷ் சார் நேத்து இருந்த நிலைமையில இன்னைக்கு இல்ல. அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் கூப்பிடுறாரு. இங்க பாருங்க அன்பு, அவர் மன்னிப்பு கேட்கவும் தேவையில்லை. அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த பிரச்சனையை பெருசாக்காம இதோட விட்டுற சொல்லுங்க, அது போதும். ஆனந்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. அன்பு, அவதான் தெளிவா சொல்றால, இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாம் பெருசாக்க வேண்டான்னு. விடு அன்பு. அவ ஏதோ முடிவோட தான் இருக்கா. காலையில மகேஷ் சார் ரூமுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்க சொன்ன போதே அவ முடியாதுன்னு தான் சொன்னா. அவளை இப்ப தனியா போய் பேச சொன்னா எப்படி பேசுவா? நீ அவளை புரிஞ்சுக்கலனா எப்படி? ஐயோ ஜெயந்தி, நான் 2 பேரோட நிலைமையும் புரிஞ்சுதான் பேசுறேன். குற்ற உணர்ச்சியில மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை மதிச்சு போய் பேச மாட்டேன்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்?
இதெல்லாம் நேத்து குடிச்சிட்டு வந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அன்பு. இப்ப மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? ஜெயந்தி, நேத்து நடந்ததெல்லாம் நான் நியாயப்படுத்தல. ஆனா அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் இந்த விஷயம் வேணும்னு நின்னு இருக்க மாட்டாரு. அவர் நினைச்சதெல்லாம் அவர் இடத்துக்கே வந்து சேர்ந்திருக்கும். இப்ப ஆனந்தி விஷயத்துல முதல் தடவையா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்காம போயிடுச்சு. அதை அவரால் தாங்கிக்க முடியல. அது ஒரு பெரிய ஏமாற்றமா மாதிரிதான் விரக்தியில அவர் தப்பு பண்ணிட்டாரு. ஆனந்தி எடுத்துக்கோ. மகேஷ் சார் மேல இருந்த கோவத்துல அவருக்கு நான் காஃபி கொண்டு போய் கொடுக்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாலா இல்லையா? இதுல சரி எது தப்பு எதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்போதைக்கு கடந்து போறதுதான் நல்லது. சீக்கிரம் அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். இப்ப நீ போய் அவர்கிட்ட பேசுறதுனால எதுவும் கெட்டு போறது இல்ல. இந்த மாதிரி நேரத்துல அவர் பண்ண உதவியை தான் நினைச்சு பார்க்கணும். அவர் பண்ண தப்ப மட்டுமே நினைக்க கூடாது. நான் சொன்னேன்லக்கா, இவர் என்னை ஏதோ நன்றி கெட்டவ மாதிரி தான் பாக்குறாரு. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல ஆனந்தி. வேற எப்படி சொல்ல வர அன்பு? அவர் என்ன வேணா உதவி பண்ணிருக்கட்டும், அதெல்லாம் இவ கேட்டு அவர் பண்ணாரு. அவரா தானே பண்ணாரு. அவர் எதனால உதவி பண்ணாருன்னு இப்பதான் ஒவ்வொன்னா தெரியுது. ஆனந்தி கேட்டே அவர் உதவி பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் எதுக்கு பண்ணாரு? தான் காதலிக்கிற பொண்ணுன்ற நினைப்புல தானே பண்ணாரு. கஷ்டப்படுற எல்லாருக்குமா பண்ணாரு? புரியாம பேசாத ஜெயந்தி. யாரா இருந்தாலும் பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவாங்க. பிடிக்காதவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கான பலனை நாம அனுபவிச்சிருக்கோம்ல. அதுக்கு ஒரு நன்றியோடு இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு உதவி பண்ணவங்களே இப்படி தப்பாலாம் பேசக்கூடாது. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் போட்டி மூலமா 7 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே ஆனந்தியோட நில பிரச்சனைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. இந்த விஷயத்தை நான் ஆனந்த் கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நேத்து இவளை பத்தி பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட இந்த விஷயத்தை பத்தி அவர் சுயநினைவு இல்லாதப்ப கூட பேசினாரா? பேசல. அவரை தப்பா பேசாதீங்க. ஆனந்தி, எனக்காக ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட போய் பேசு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அன்பு திருந்த மாட்டாண்டி. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறான். நீ எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பாரு.